Eating some ice creams now in beach. இது அந்த காலத்தோட ரயில்வே ஸ்டேஷனா? இப்போ நம்ம தனுஷ்கோடி பக்கத்தில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தனுஷ்கோடி வந்துரும்னு நினைக்கிறேன். Hi guys, welcome back to our channel. இதுதான் உங்கள் மிஸ்டர் உமர் நீமோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ நம்ம வந்து ராம்நாட்டில் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம ராமேஸ்வரம், சுற்றி உள்ள பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு வந்து டூர் போக போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணைக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு நேராக மீன் பண்ணைக்கு போகிறோம். இந்த மீன் வளர்க்குற இடம் இருக்குது. கரெக்டாக இன்றைக்கின்னு பார்த்து கவர்மெண்ட் லீவு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதே மாதிரி இந்த மீன் பண்ணை வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு கவர்மெண்ட் லீவா. அதனால் இப்போ வேறு எங்கேயாச்சும் போக வேண்டியது தான். ஓட்டு ஹெலிகாப்டர் இருக்கா? அழகாக போகுது. பக்கெட்டில் போயிட்டு இருந்துச்சு. போங்க. போகலாம். ஹெலிகாப்டர் அப்பா ரொம்ப நாள் பார்த்து. சரி, கடல் இன்சைட் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கே காணோம், ஓடிடுச்சு. நடுவில் ரோடு. பாம்பன் பிரிட்ஜோ கடலா? கண்ணு கிட்ட தூரம் கடல் தான். இங்கேருந்து பாம்பன் ஆரம்பம். அடடா, ட்ரெயினில் போகணும். என்ன நிறைய பேர் ட்ரெயினில் சூப்பராக இருக்கும். இறங்கி வேடிக்கை பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு பெரிய கப்பல் வந்தால் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும் போல். 2 பாலமும் தூக்கும். போகலாம். அப்துல் கலாம் மணிமண்டபம். என்ன உள்ளார கேமரா, ஃபோட்டோ, ஃபோனு எதுவுமே கொண்டு போகக்கூடாதான். அதனால் உள்ளே விளாக் எடுக்க முடியல. எதுக்குமே அலவுட் இல்லை. இப்போ நம்ம தனுஷ்கோடி பக்கத்தில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தனுஷ்கோடி வந்துரும்னு நினைக்கிறேன். நேராக தெரியுதா ஒரு டவர்? இந்த மண்ணை பாருங்களேன், ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது. அங்கே ஃபுல்லாக சிவப்பு மண்ணை பார்த்துட்டு இங்கே ஃபுல்லாக ஒயிட் சாண்டு, அங்கே ரெட் சாண்டு ஃபுல்லாக. ஸ்பீடாக நல்லா போதே காரு. இது அந்த காலத்தோட ரயில்வே ஸ்டேஷனா? தனுஷ்கோடிங்கிறது இடிஞ்சு போன ஒரு நகரம், அழிந்து போன நகரம். அப்போ முன்னே இந்த காலத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் நீங்கள் பார்த்தது. பின்னாடி பில்டிங் இருக்காம்ல, என்ன பில்டிங்கு? இங்கே பாருங்களேன், பெரிய லைட் ஹவுஸ் இருக்குங்க. இப்போ கடல் தான் ஃபுல்லாக, 2 சைடும் கடல் தான் இருக்குது. சுற்றிலும் கடைங்க. இங்கே ஒரு பெரிய லைட் ஹவுஸ் இருக்குது. இன்னும் தாண்டி போகணும்னு நினைக்கிறேன் எண்டுக்கு. மண்ணை பாருங்களேன், பியூர் ஒயிட்டில் என்னை மாதிரியே இருக்குது. அழகா கொஞ்சம் அழகாக இருந்தால் போதும், யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது.
நீங்கள் பார்க் பண்ணிட்டு கடலில் லைட்டாக கால் நடப்போமா? தெரிஞ்சுதான் டிஸ்கவுண்ட் வந்துருக்கலாம். இந்த குளிச்சிருக்கலாம். என்ன நான் வருவோம் பெறப்படும்போது நினச்சேன் கடைசியாக பேட்டரி எடுத்து வைக்கணும் வந்து ஆனால் மறந்துட்டேன். நினச்சிருந்தா குளிச்சிருக்கலாம். இங்கே வாரு உள்ளே இறங்கி ஆடுறாங்க எல்லாம். ஐஸ்கிரீம் இஸ் நவ் இன் பீச். இதான் தனுஷ்கோடி லாஸ்ட். இதை தாண்டி போய் அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா. தனுஷ்கோடி எண்டிங் இது. என்னன்னு தெரிஞ்சு இவ்வளோ கூட்டம். காந்தி ஜெயந்தி அதனால அங்கே லாஸ்ட் ஆஃபில் ஸ்ரீலங்கா. சரியான கூட்டம் இன்னைக்கு, பயங்கரமான கூட்டம். இந்தியாவுடைய லாஸ்ட். அங்கிட்டு ஃபுல்லாக ஸ்ரீலங்கா. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பெரிய ஃபேமிலியாக வந்திருக்கு. தண்ணியில் காலைக்க போகிறேன். மேலே ஃபுல்லாக ரோடு. தண்ணியில் காலைக்க போகிறேன். மேலே ஃபுல்லாக ரஷ்ஷாக வண்டியாக நிற்குதா. லாஸ்ட் வரைக்கும் நிற்கும். அது லாஸ்ட்டில் அங்கே தனுஷ்கோடி, கொஞ்சம் முன்னாடி. ஆஹா வாண்டு நிற்கிதே. இன்னும் உள்ள வரைக்கும் போகிறாங்களே நிறைய பேர். போலும் தான் ட்ரெஸ் இல்லையே ஸ்பேரு. பார்த்துக்கலாங்கிற. சரி, இப்போ தனுஷ்கோடியிலேருந்து கிளம்பி வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்குறோம். என்ன தெரில எது அதுன்னு. என்ன அது? சப்மரீனா. சம்மரனா? ஆமாம், அதுக்கு தான் பின்னாடி 2 பேர். அதான் சப்மர். இப்போ நம்ம ஆபில் கபில் தர்காவுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து இறங்கி உள்ளே போய் தொழுதுட்டு இப்போ நம்ம வெளியே வரோம். வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். நேராக சூரியனு கீழே அப்படியே ஃபுல்லாக நிறைய கப்பலுங்க. ரைட் சைடு ஃபுல்லாக ரயில்வே ட்ராக்கு. அவ்வளோ கப்பல் இருக்கு பாருங்களேன். கடலில் குளித்தது உப்பு உடம்பு ஃபுல்லாக அரிக்குது. ஒரு வழியாக காலையிலேருந்து தனுஷ்கோடி அந்த இடம் இந்த இடம்னு சொல்லி போட்டு நிறைய சுற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.